மணி ஓசை. ஒரு நாள் ஆடு ஒன்று தன் மந்தையுடன் மேய்ந்து கொண்டிருந்தது. கொஞ்ச தூரத்தில் இனிப்பான புல்லை கண்டு அது மந்தையை விட்டு விலகிச் சென்றது. இனிப்பான புல்லை மேய ஆரம்பித்தது. அங்கே பதுங்கியிருந்த ஓநாய் ஒன்று நெருங்கி வந்து அதன் மீது பாயும் நேரத்தில் பயத்தில் ஆடு, நீ இப்போது என்னை கொல்லாதே, இன்னும் என் பசி தீரவில்லை. சிறிது நேரம் காத்திருந்தால் நான் இந்த இனிக்கும் புல்லை சாப்பிட்ட பிறகு உனக்கு நல்ல உணவாக தயாராகி விடுவேன். அப்போது என் கழுத்தில் உள்ள இந்த மணியின் ஓசையை எழுப்புகிறேன். நீ என்னை சாப்பிட்டு விடு. ஓநாயும் யோசித்து சரி என்றது. ஆடும் புல்லை மேய்ந்த பிறகு வேகமாக குதித்து மணியின் ஓசையை எழுப்பியது. ஆட்டை ஓநாய் நெருங்கும் முன் மணி ஓசை கேட்டு ஓடி வந்த மேய்ப்பன் ஓநாயை துரத்தி விட்டான். ஆடு மந்தையுடன் சேர்ந்தது.